இன்னைக்கு நாம ஹோட்டல் ஸ்டைல்ல சாஃப்டான, சுவையான மலாய் கோஃப்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல ஒரு பவுல்ல வேக வச்ச உருளைக்கிழங்கு, பன்னீர், அப்புறம் பைண்டிங்க்கு கொஞ்சம் சோள மாவு, காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து நல்ல சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. இத சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு பொன்னிறமா ஆகுற வரைக்கும் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து கிரேவி பண்ணலாம். ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி பருப்பு சேர்த்து வதக்குங்க. கூடவே தக்காளியும் சேர்த்து நல்லா மசிய வேக விடுங்க. இது ஆறினதும் மிக்ஸில போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இறுதி கட்டம். இப்போ ஒரு வாணலில வெண்ணெய் சேர்த்து பட்டை, பிரியாணி இலை போட்டு தாளிங்க. அதுல மிளகாய் தூள், மஞ்சள் தூள் போட்டு அரைச்சு வச்ச விழுதையும் சேருங்க. ஒரு 8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கடைசியா மெயின் விஷயமே இதுதான். ஃப்ரெஷ் கிரீம், கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி தூவி இறக்கினா கம கமன்னு மலாய் கோஃப்தா தயார்.